ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தேங்காய் பால் மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய், அது காஞ்சவொடனே 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கலாங்க. நான் வந்து 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த கிரேவி நல்லா இருக்குங்க. நல்லா பரோட்டாக்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 3 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு சேர்த்துருக்குறேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரச சாதத்துக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், பட்டை கிராம் ஏலக்காய் தூள் அது வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மல்லி இலை போட்டுக்கலாங்க. நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நான் 4 கிராம் மட்டன் வாங்கியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் உள்ளே பிடிக்கிற மாதிரி நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் வந்து 3/4 மூடி தேங்காவை ஃபஸ்ட்டு தேங்காய் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, பால் தண்ணி ஊற்றாமல் அந்த தேங்காய் பாலை எடுத்து அதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. போட்டுட்டு மறுபடியும் கலக்கி விட்டுட்டு அவ்வளோதாங்க. குக்கரை மூடி வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 4 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான தேங்காய் பால் மட்டன் கிரேவி ரெடி ஆயிரும். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நமக்கு வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தண்ணியும் நம்ம அதிகமாக சேர்க்கல. நம்ம வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.